ஆவி அந்த மத்தியில் இறங்க வேண்டும். ஆமை உன்னத பிரசன்னம், தேவ பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும். சிங்காசனத்தின் பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி வர வேண்டும். தேவ பிரசன்னம் வந்தா போதும், உன் வாழ்க்கையில நடக்காததெல்லாம் நடக்கும். தேவ பிரசன்னத்தை நீ கரங்களை தட்டி வாஞ்சித்து கூப்பிடும் போது சிங்காசனத்தில் இருக்கிற தேவ மகிமை, தேவ மகிமை அது நடக்காததை நடக்க பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் மோசே சொன்னான், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக வராமல் இருந்தா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும் என்று சொன்னான். தேவ பிரசன்னத்தோடு போங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த வாரம் நாமே கடந்த நாள்ல தடைபட்டதெல்லாம் தடைகள் நீங்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படியே அமரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, மனதுக்குள்ளே சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாலாட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அப்பாவுடைய சத்தியத்துக்கு நேராக நம் இருதயங்களை திருப்புவோம். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நான் சொல்லும்போது நீங்கள் எடுத்து அந்த வசனத்தை வாசிக்கணும். வாசிக்கும்போது கவனமாக எழுதி வைக்கணும். அந்த வசனங்கள் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சரி, இந்த நாளில் நாம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச வசன விசுவாசிகளுக்கு, இந்த சத்தியத்திலிருந்து ஆவியானவர் நம்மளை அவருடைய மகிமையான பிரசன்னத்துக்குள்ளே, ஆழங்களுக்குள்ளே நம்மளை நடத்தி செல்ல விரும்புகிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம் என் பண்டக சாலைக்குள்ளே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆமென், நான் வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று, அதனால என்னை சோதித்து பாருங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அற்பமா அல்ல, சொற்பமாய் அல்ல, வானத்தின் பலகணியை திறந்து ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த காலை நேரத்தில் முகங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அற்பமா அல்ல, சொற்பமா அல்ல, வானத்தின் பலகணியை திறந்து ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். யார் முகத்தை பார்த்து சொல்லுங்க பாப்பா, முகத்தை பார்த்து சொல்லுங்க. கையை பிடிச்சி பக்கத்தில் தலையை ஆட்டிக்கிட்டே இருக்காம நல்லா பாருங்க, முகத்தை பாருங்க. கையப்பிடி. ஆமாம், சுரண்டாத, நல்லா பிடி, கையப்பிடி. ஆமாம், கையை பிடிச்சி சொல்லு, நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்க. கை இருக்குல்ல? ஆமாம், இப்போ சொல்லுங்க, கர்த்தர் நம்ம உங்களை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுங்க பிரதர் டேவிசன், என்ன? ஆமாம், மற்றவங்களை பார்த்து சொல்லுங்க, அதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்படி சொல்லாதீங்க, நல்ல கையை இப்படி நல்லா. ஹல்லேலூயா.
சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, சொல்லுங்க வாயை திறந்து, அற்பமாய் அல்ல, சொற்பமாய் அல்ல, வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா இன்னொரு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் அற்பமா அல்ல, சொற்பமாய் அல்ல, வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அருமையாக நீங்கள் வாயை திறந்திய. உங்களை வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை உங்கள் நாவிலே வாயில் வைக்கிறது தான் ஆவியானவருடைய வேலை. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய வார்த்தையே நாம் கேட்டு அந்த வார்த்தையை நம்ம உட்கொள்ளும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அருமையான ஒரு தேவ மனிதன் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு என்ன செய்யும், அளவில்லாமல் தாரும், நான் உங்கள் ஊழியத்தை வல்லமையோடு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணார். கர்த்தர் ஒரு நாள் பாருங்க, வானம் திறந்திருக்கிறது போலையும் வானத்தில் இருந்து தேவ ஆவியானவர் அக்கினிமயமா இறங்கி அவர் மேலே வருகிறதை போலவும் அவருக்கு ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்தினார். தேவாதி தேவன் வானங்களை திறந்து அவர் மேலே அளவில்லாத அபிஷேகத்தை மின்சாரத்தை போல இறங்கினார். மின்சாரத்தை போல் இறங்கின அந்த தேவ மனுஷன் தேவ ஆவியானவருடைய அந்த வல்லமையின் அபிஷேகத்தை தாங்க முடியாதபடிக்கு சுருண்டு விழுந்து அங்குமிங்கும் பெறல ஆரம்பித்தார். ஆண்டவரே, போதும் போதும் போதும், என்னால் தாங்க முடியலை உமது அபிஷேகத்தை. அவ்வளவு வல்லமையோடு அந்த தேவ மனுஷனை கர்த்தர் நிரப்பினார். அவருடைய வாழ்க்கையில் பின்னாடி உள்ள காலங்களில் ஆயிரக்கணக்கான ஆவிக்குரிய புஸ்தகங்களை எழுதி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு அவர் ஆசீர்வாதமான ஊழியத்தை செஞ்சு பல நாடுகளுக்கும் தேசங்களுக்கும் கடந்து சென்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சமீபத்தில் தான் கர்த்தருக்குள்ளே அந்த தேவ மனுஷன் நித்திரை அடைந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அற்பமா அல்ல, சொற்பமாய் அல்ல. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவர். அதனால தான் மல்கியா 3:10 படித்தோம், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்கள். நிறைய பேருக்கு வானத்தை பார்க்க தெரியாது. பாருங்க, மனிதர்கள் இன்றைக்கு வானத்தை பார்க்கறது இல்லை, பூமியைத்தான் பார்க்குறாங்க. பூமியைத்தான் பார்க்குறாங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் பார்க்குறாங்க. மற்ற மனிதர்களைத்தான் பார்க்குறாங்க. மற்ற மனிதர்கள் கட்டியர்கள் வீடு வாசலை பார்க்குறாங்க, நகை நட்டுகளை பார்க்குறாங்க. மற்ற மனிதர்களை பார்த்து பொறாமை கொள்கிறாங்க. ஆனால் எங்கே பார்க்கறது இல்லை, வானத்தை பார்க்கறது இல்லை. நம்முடைய தேவன் அல்லேலூயா வானத்தின் பலகணையை திறக்கிறவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில்
2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, வானம். ஆமென். தேவன், நம்முடைய தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிற. நல்லா கவனிங்க, நம்ம பூமியில் இருக்கிறோம், நம்முடைய தேவன் வானத்தில் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஏசாயா 66 1வது வசனத்தை எழுதி வைங்க. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் வானாதி வானங்களுக்கு மேலாக உட்கார்ந்திருக்கிறவர். நீல வானத்திற்கு மேல அவருடைய சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்க பூமியவே பார்த்து பார்த்து ஏமாந்து போகாம, தேவ ஜனமே எங்க பார்க்கணும்? வானத்தை பார்க்கணும். அந்த வானத்திற்கு மேலாக தேவன் நம்முடைய சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. வானத்திற்கு மேலாக தேவன் நம்முடைய சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். அந்த வானத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடமும் வாடாத கிரீடமும் மகிமையின் கிரீடமும் நித்திய கிரீடத்தையும், ஆமென், நித்திய நேர்த்தியான இடத்துல நமக்கு அதாவது நேர்த்தியான சுதந்திரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சங்கீதம் 16:6 படிச்சீங்கன்னா, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்குண்டு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டுன்னு சொல்றார். சொல்லுங்க அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த கால வேளையில தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை, பூமியவே பார்த்து ஏமாறுற வேலையை விட்டு விடுங்கள். பரலோகத்தை பாருங்க, வானாதி வானங்களை பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், ஹல்லேலூயா, மெல்கிசேதேக் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய மனிதன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? வாசிங்க. ஆதியாகமம் 14:19. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு? மைக்கை கொஞ்சம் பக்கத்தில் வச்சு படிங்கய்யா. அல்லேலூயா. என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு? மெல்கிசேதேக் என்ற தேவனுடைய ஆசாரியன் ஆபிரகாமை அவனை ஆசீர்வதித்து என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்தார். நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு? வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மளை அற்பமா அல்ல, சொற்பமாய் அல்ல, மேன்மையா நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் ஈசாக்கு அதாவது யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறத பாருங்க. ஆதியாகமம் 27:28வது வசனம் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு? என் தேவன் உனக்கு வானத்தின் பணியவும், பாருங்க, வானத்தின் பணியவும் பூமியின் கொழுமையும் கொடுத்து, ஹல்லேலூயா. தேவன் நம்மை வானத்தின் சிங்காசனத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய பார்வை எங்க இருக்கணும்? ஆண்டுடைய பிள்ளைகளை மேல பார்க்கணும். ஒருத்தன் பாருங்க, ஒரு ஏழை ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு 100 ரூபா கீழே கிடந்திருக்கு.
100 ரூபாயை ஆவாட்டத்தோடு எடுத்து அன்னைக்கு நல்லா செலவழிச்சிட்டான். இனி இவன் வாழ்நாளெல்லாம் அவன் பார்வை எங்கே இருக்குது? 100 ரூபா கிடைக்காதா, ஏதாட்டு பணம் கிடைக்காதா, ஏதாட்டு 100 ரூபா கீழே கிடந்துடாதான்னு அப்படி வாழ்நாளெல்லாம் அவன் கீழேயே பார்த்து கடைசியில் கழுத்து வளைஞ்சு கூணு வளைஞ்சு ஒரு குறுகிய மனிதனாக போயிட்டான். ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நம்ம பூமியில் உள்ள மனிதர்களை அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கிறான், அவங்கள மாதிரி நம்ம இல்லைன்னு சொல்லி ஆண்டுடைய பிள்ளைகள் பூமியவே நோக்கி பார்த்துக்கிட்டு பூமிக்குரிய வாழ்க்கையவே சிந்திச்சுக்கிட்டு இருக்காம நம்முடைய தேவனாய கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், அவர் பாதபடியில் நம்ம இருக்கிறோம். சொல்லுங்க, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்ற. அவர் பாதபடியில் இருக்கிறோம். சங்கீதம் 68 8வது வசனமும் உபாகமம் 33 13வது வசனத்தையும் வாசிக்கலாம். பாருங்க, வாசிக்கலாம். அதெல்லாம் பூமி அதிர்ந்தது, தேவனாகிய உமக்கு முன்பாக என்ன செய்தது? வானமும் பொழிந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு? வானத்தில் இருக்கிறார், வானாதி வானங்களுக்கு மேலா இருக்கிறார். நம்ம எங்க பார்க்கணும்? சொல்லுங்க, அதிகாலையில் எழுந்த உடனே கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய தேவன் வானத்திலிருந்து மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார், பனியை வர்ஷிக்க பண்ணுகிறார். வானத்தின் பலகனையை நமக்கு திறக்க தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன்ட்ட சுவிசேஷ கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் அநேக மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்திருக்கிறாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த தேவ மனுஷன் வர்ற மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா கை வச்சு ஜெபம் பண்ணிட்டே வந்திருக்கிறார். ஒரு 7 சகோதரி வரிசையில் வந்து இந்த தேவ மனுஷன் ஜெபம் பண்ணும்போது அந்த தேவ மனுஷன் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண சொன்னாராம் தீர்க்க தரிசனமா, கர்த்தர் உன் கடன் பிரச்சனை என்ன செய்ய போறாரு? சீக்கிரத்தில் மாற்ற போறார். கர்த்தர் உன் கடன் பிரச்சனையை வானத்தின் பலகனையை திறந்து என்ன செய்ய போறாரு? ஆமாம், ஆசீர்வதிக்க போறாரு. சீக்கிரத்தில் அது முடிஞ்சிடும். அப்படி சொன்ன உடனே அந்த சகோதரி ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டாங்களாம். ஏன்னா கணவன் வந்து ஒரு குடியாரன், இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் திருடி கொண்டு நெளிச்சு கொண்டு பழைய இருப்பு கடையில் போட்டு அதை வாங்கி தண்ணி அடித்து வீடே தரித்திரமாக கிடக்குது. சுற்றிலும் கடன் பிரச்சனை, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலை. அந்த சகோதரி தேவனுடைய மனிதனுடைய வாயிலிருந்து வந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டா. அல்லேலூயா. சந்தோஷமாக அவள் ஏற்றுக்கொண்டா. என்ன நடந்தது? சில நாளைக்குள்ள அமெரிக்கா தேசத்திலிருந்து ஒரு வக்கீல்கிட்ட இருந்து கடிதம் வருது. அமெரிக்கா நாட்டிலிருந்து ஒரு வக்கீல் என்ன செய்கிறார்? இந்த சகோதரிக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறார். அந்த லெட்டரை பிரித்து பார்த்தா என்ன எழுதியிருக்குதா? இவங்க இந்த சகோதரி படிக்கும்போது, காலேஜில் ஸ்கூலில் படிக்கும்போது அங்கே பழக்கமான பேனா நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேனாவை கொடுத்து பகிர்ந்து பழக்கம் பிடிச்சி அதில் அவங்க நண்பர்களாக இருந்து தோழியாக இருந்து பழக்கமானவங்க. அந்த சகோதரி பாருங்க, சில யாதிப்பட்டு அமெரிக்கா தேசத்தில் யாதிப்பட்டு மறிக்கிற நேரத்தில் அவங்க சொத்துக்கள் இருக்கு பாருங்க, அந்த சொத்துக்களை பாதிக்கு மேலாக
இந்த சகோதரிக்கு கொடுக்கணும்னு உயில் என்ன செஞ்சிட்டாங்க, எழுதி வைக்கல்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க மரித்த பிறகு வைக்கல் என்ன செய்கிறாரு, இந்த சகோதரிகள் லெட்ரு போட்டு உங்களுக்கு இந்த பேருடையவங்க இந்த சகோதரி உங்களுக்கு இத்தனை கோடி பணம் சொத்துக்களை எழுதி வச்சுட்டு மறிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அது பல கோடி மதிப்புள்ள பணமுள்ள சொத்துக்களும் பணமும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சாங்க. வானத்தின் பலகனையை திறந்து இடங்கொள்ளாமல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் சில நாளைக்குள்ளே அவர்களுடைய வறுமையெல்லாம் நீங்கி கர்த்தர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கணும். தேவன் எங்கே வீற்றிருக்கிறார்? பரமபிதா, பரமண்டலங்களில் இருக்கிற நம்முடைய பிதா, நமக்குள்ளே தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்ட பிதா, தம்முடைய விலையேறப்பட்ட பரிசுத்த ஆவியை நமக்கு தந்த பிதாவாகிய தேவன், பிதாவாகிய தேவனுடைய தேவனும் அவருடைய குமாரனாய் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனாகிய கர்த்தர் நம்மை வானத்தின் பலகனையை திறந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சொல்லுங்க, அற்பமா அல்ல. முகத்தை பார்த்துக்கிட்டே சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், அற்பமா அல்ல, சொற்பமா அல்ல, இடங்கொள்ளாமல் போக மாட்டோம் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வானத்தின் பலகனையை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்போது முதலாவது நல்லா தெரிஞ்சுங்க, உம்மன் இருந்துக்கிட்டு ஜம்மன் இருந்துக்கிட்டு எவனோ கத்திக்கிட்டு போகிறான்னு இருந்தீங்கன்னா உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தது உண்மைனா, தேவ ஆவியானவரை விசுவாசிக்கிறது உண்மைனா, தேவனுடைய வார்த்தை வரும்போது அந்த கைகளை தட்டி என்ன செய்யணும், என் தலைவரே, என் மேய்ப்பரே ஏற்றுக்கொள்ளணும். தேவன் வார்த்தையா இருக்கிறார், தேவன் வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. பூமிக்குரிய காரியத்தையே நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. கடலுக்கு போனேன் பாடில்லை, நான் நினச்சது நடக்கலை, இப்படியெல்லாம் சிந்திச்சியல்னா ஆண்டுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? காற்றை காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்கள் வாக்கியால் என்ன செய்யும், நிரப்பப்படும். இதான் விசுவாசம். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம விசுவாசம் தென்னாலி ராம வளர்த்த குதிரை மாதிரி இருக்கக்கூடாது. தோலும் எலும்பு தோலுமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசம் கொளுத்த கன்றா இருக்கணும், யுத்த குதிரையா இருக்கணும். அல்லேலூயா. எந்த சோதனைகளையும் எந்த வேதனைகளையும் ஆமென் அது நம்ம குதிரையா இருந்து, யுத்த குதிரையா இருந்து ஆண்டவரை சுமந்துக்கிட்டு என்ன செய்யணும், போகணும். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய தேவன் சொல்லுங்க அல்லேலூயா. அற்பமா அல்ல, சொற்பமா அல்ல, உயமா வந்துக்கிட்டு இருக்கிற வார்த்தை. வானத்தின் பலகனையை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. நான் இந்த சபையில் இப்போ இருக்கிற ஆத்மாக்கள் போதும்னு நான் திருப்தியே அடையலை. ஆண்டவரே, இதுக்காகவா என்னை அழைத்தீர்? இது எனக்கு காணாது. ஆயிரமான ஆத்மாக்களை ஆண்டவரே விடுதலை ஆக்கணும். அதற்கு என்னப்பா செய்யணும்? உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரங்கள் எனக்கு வேணும். பிசாசின் பிடியில் கிடக்கிற மக்களை, அந்தகார கட்டில் இருக்கிற மக்களை விடுதலையாக்க இன்னும் வல்லமையை தாரும், ஆவியின் வரங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிரசன்னம். ஆமென். எலிசா கேட்டான், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பா வேணும். அவரை போல இவரை போல அல்ல,
சொல்லுங்க அல்லேலூயா. தேவனிடத்தில் இருக்கிற ஆவியின் வரங்கள் என்னிடத்தில் எனக்கு ரெட்டிப்பா வேணும். சொல்லுங்க அல்லேலூயா. பாபிலோன் தேசத்தில் தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, தானியேலுக்கு 10 மடங்கு ஞானம் இருந்துச்சான். எத்தனை மடங்கு ஞானம்? எல்லா சோசியர்கள் சாஸ்திரிகளை பார்க்கலாம், தானியேலுக்கும் அவனோடு கூட இருந்த தோழர்களுக்கும் 10 மடங்கு ஞானம் இருந்துச்சான். சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளை புறஜாதிகளுக்கு முன்பாக நம்மளை அளவில்லாமல் நேசிக்கிற கர்த்தர், சொல்லுங்க கையை வசத்தி, என்னை அற்பமா அல்ல சொற்பமா அல்ல வானத்தின் பலகனையை திறந்து ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஒரு சகோதரன் அன்றைக்கு நம்ம சபைக்கு வர்ற பிள்ளை திடீர்னு அந்த மைதானத்தில் சந்திச்சேன். என்ன பிரதர் எப்படி இருக்கிய? இப்போதான் சகோதரிக்கிட்டு போகிறாங்க. ஐயா வீட்டில் இருக்க முடியலை, ஒரே பூச்சி பூச்சி, வீட்டில் இருக்க முடியலை. நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். அக்கால் மடத்தில் ரோட்டுக்கு வடக்கு பக்கத்தில் நம்ம செய்வாள்னு சொல்கிற சகோதரன் வீட்டில் இருந்தோம். பாம்பு உள்ளே வரும், முஸ்கொட்டா பூச்சி கருப்பு கலரில் வரும், எங்கிட்ட திரும்பினாலும் முஸ்கொட்டா பூச்சி, எந்த பக்கம் திரும்பினாலும் பாம்பு தடம். அல்லேலூயா. நாங்கள் அந்த வீட்டுக்குள்ள நடந்து போகிற பாதையில் ஒரு நாள் அந்த நடந்து போகிற பாதையில் ஆயிரக்கணக்கான பாம்பு தடம். எல்லா மக்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, இது என்ன இப்படி இவ்வளவு தடம்? நான் சொன்னேன், எவனோ பிசாசு வந்து என்னை தீண்டுறதுக்கு பார்த்துருக்குறான், இப்போ கர்த்தர் அவனை எங்கேயாட்டும் அடித்து போட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தோம். பெரிய விரியன் பாம்பு ஒரு சுவர் ஓரத்தில் மயங்கி செத்து கிடந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமே. ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த நெருக்கமெல்லாம் இந்த சோதனையெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, உன்னை அற்பமா அல்ல சொற்பமா அல்ல உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக ஆண்டவர் நடத்துறாரு. இந்த நெருக்கத்தில் ஆண்டவரை துதி, அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறவர், உத்தமனை ஒருபோது கைவிட மாட்டான். சொல்லுங்க நம்முடைய ஆண்டவர். அல்லே நல்ல நிலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். 30, 60, 100 ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தவர். ரெபெக்காளை கோடாகோடி ஆசீர்வதித்தவர். ஆண்டவரிடத்தில் மேன்மையை கேளுங்க, அழுது கேளுங்க, கதறி கேளுங்க. ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாக இருந்தா தானே உங்க நாம மகிமைப்படும்னு கேளுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு தேவ ஊழியர் இருக்கிறார், ரெய்னார்டு போங்கே அவர் பேர். ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் ரெய்னார்டு போங்கே. அந்த தேவ மனிதன் முதல்ல கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு வாடகை வீட்டில் இருந்திருக்கிறார். ஒரு வாடகை வீட்டில் இருந்து 300 ரூபா வாடகை கொடுக்க முடியாம, ஒரு மாதம் வாடகை 300 ரூபாய் கொடுக்க முடியாதபடிக்கு வேதனைப்பட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணார, கர்த்தாவே இந்த 300 ரூபா வாடகை கொடுக்கலைன்னா என்னை வீட்டை காலி பண்ண சொல்லிடுவானேன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணாராம். கர்த்தர் மெல்லிய சத்தத்தில் சொன்னாராம், உனக்கு நீ 300 ரூபாய்க்கு அழுகிறியா, உனக்கு 3 கோடி என்ன செய்ய போகிறேன், தரப்போகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? 3 கோடி உனக்கு தரப்போகிறேன். இவருக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் அவர் கர்த்தரிடத்தில் சொன்னாராம், கர்த்தாவே எனக்கு 300 கோடி பணம் வேண்டாம், 3 கோடி பணம் வேண்டாம், 3 கோடி ஆத்மாக்களை என்ன செய்யும் எனக்கு தாரும்னு கேட்டார். இங்க பாருங்க, 3 கோடி 3 கோடி பணத்தை பார்க்கிலும்
ஆத்துமாக்கள் வெளியேறப்பட்டவர், ஆத்துமாக்கள் வெளியேறப்பட்டவர். இன்னைக்கு பாருங்க, அந்த தேவ மனுஷன் நான் ஒரு நேரம் மதுரைக்கு வந்திருந்தார், ரெய்நாடு போங்க. அவர் கூட்டம் நடத்தின ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான 10 லட்சம் 20 லட்சம் பேர் தான் கூடுவாங்களாம். இன்றைக்கும் அவர் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஸ்டேடியம் வந்து பெரிய விளையாட்டு கிரவுண்டு தான் பிடிப்பாங்களாம், இல்லாட்டா விமான தளங்கள் எங்கேயாட்டும் காலியாக கிடந்து அந்த இடம் தான் பிடிப்பாங்களாம். 300 ரூபாய்க்கு ஜெபம் பண்ண மனுஷனுக்கு கத்தர் 3 கோடி தர்றேன்னு சொன்னார். எனக்கு 3 கோடி வேண்டாம், 3 கோடி ஆத்துமாக்களை தாரும்னு கேட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கத்தர் நம்மளை ஏன் ஆசீர்வதிக்கல? ஏன் நீங்க தள்ளாடுறிய? உங்க விசுவாச வேறு துளிர்விட வேண்டும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஆமென் துளிர்விட்ட வேறாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே துளிர்விட வேண்டும். இயேசு உனக்குள்ள உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே மகிமைப்பட வேண்டும். போராடி ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்க ஆமென். எலிசாவுக்கு ரெட்டிப்பான வரத்தை கொடுத்தவர், தானியேலுக்கு 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தவர். ஆமென். ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர். ரெபெக்காளை கோடி மடங்கு ஆசீர்வதித்தவர். சொல்லுங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11 எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர்களை இப்பொழுது இருக்கிறது பார்க்கிலும் 1000 மடங்கு அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நம்ம சொல்லுங்க பாருங்க, பணத்தை கேட்காதீங்க, முதல்ல ஆத்தும ஆதாயத்தை கேளுங்க. உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணா அதில் தேவன் கோடி மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆமாம். 2 கையை உதவி சொல்லுங்க. பரலோகம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. பரலோகம் என்னது? ஒரு சூப்பர் மார்க்கெட். கையை காண கை இருக்குதா? இப்படி இருக்கு கை தூக்கி வாட்ஸ்அப் தூக்கிடும். அல்லேலூயா. ஆமென். பரலோகம் என்னது? சூப்பர் மார்க்கெட். இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டுருப்பான், நம்ம விரும்புகிற பொருள் அங்கே இருக்காது. எல்லா ஜாமான்களும் இருக்கிறதுக்கு பேர் தான் சூப்பர் மார்க்கெட். இங்கே உள்ள கடைகளில் சில பொருள்கள் கேட்டோம்னா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. அந்த பொருள் தான் இருக்குது, இந்த பொருள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பரலோக சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா பொருளும் இருக்குது. நம்ம ஆவி ஆத்மா சரீரத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்தில் இருக்குது. கைதட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க. விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். பாடுங்க பாடுங்க பாடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். மகிமை இறங்கி வருகிறது. தேவாதி தேவனுடைய மகிமை மூடுகிறது. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும், பரலோக ஏணி படிகளிலே தூதர்கள் கூட்டம். லூசு மாறணும், பெத்தேலு இறங்கணும், லூசு மாறணும், பெத்தேல மாறணும், அப்பத்தின் வீடாகணும். ஏசையா அப்பத்தின் வீடாகணும். அல்லேலூயா. பாடுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
யாக்கோப்பு போய் ராத்தங்கி ஒரு கல்லை எடுத்து தலைமாட்டில் வச்சு படுத்தாரு. அந்த ஊருக்கு பேர் என்ன? லூசு. அல்லேலூயா. அந்த லூசு எப்படி மாறிச்சு? அப்பத்தின் வீடா, வானத்தின் வாசலா மாறிச்சு. சொல்லுங்க. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோக ஏணி படிகளிலே. தூதர்கள் கூட்டம். சொல்லுங்க சொல்லுங்க. லூசு மாறணும் பெத்தேலாகணும். லூசு மாறணும் பெத்தேலாகணும். அப்பத்தின் வீடாகணும். என் குடும்பம் அப்பத்தின் வீடாகணும். ஹல்லேலூயா. ஆராதிங்க ஆராதிங்க. மகிமை மூடட்டும். ஆலே ஓராவாலாவாதி மாநகர வரவரவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைதட்டி கைதட்டி. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. அது ஆராதனை. மகிமையின் மேகம். சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா கைதட்டி. ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் குடும்பத்திலே. ஆதி திருச்சபை. சொல்லுங்க. குடிகார கணவர் ரட்சிக்கப்பட்டு பிள்ளையாய் மாறணுமே ராஜா. குடிகார கணவர் ரட்சிக்கப்பட்டு பிள்ளையாய் மாறணுமே. ஹல்லேலூயா. பாடுங்க பாடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மகிமை மகிமைக்கு இடம் கொடுப்போம். ஓ ராமா லாபா ராமா ராமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூப்பிடு மகனே. ராஜா உங்க மகிமை என் குடும்பத்தை நிரப்பட்டும். ஆமென். ஜீசஸ் 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 ஜீசஸ். ஒருவரும் சும்மா போக கூடாது. தம்பி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ராமா 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 ராமா. ஜீசஸ் 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 ஜீசஸ். நேசக்கரம் நேசக்கரம். ஹல்லேலூயா. ஆமென். அக்கினி கரம் இறங்கி வருகிறது. அக்கினி மேகம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஓ ராமா 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 ராமா. ஆமென். அபிஷேகம் பெற்றவர்கள் ஆமென் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் மேலே அந்த மகிமை மூடட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராமா சந்தரா. ஹல்லேலூயா. glory glory glory. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வந்த கர்த்தரை யாக்கோபு விடலை. வந்த கர்த்தரை யாக்கோபு விடலை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே நான் உம்மை போக விட மாட்டேன் சொல்லி பிடித்து கொண்டான் யாக்கோபு. வந்த தேவ பிரசன்னத்தை விடாதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் பெற்றவர்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டு மற்றவர்கள் அது பற்றி பிடிக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹல்லேலூயா சொல்லுங்க. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும், பரலோக ஏணி லூசு மாறணும், பெத்தேலாகணும், லூசு மாறணும், பெத்தேலாய் மாறணும், அப்பத்தின் வீடாகணும். நான் ஏழைகளுக்கு கொடுக்கணும், எளியவர்களுக்கு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் கையேந்திர நாட்கள் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. கையவசத்தி அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ராத்திரியில இருந்து ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நான் உன்னை அற்பமா அல்ல, சொற்பமாய் அல்ல, வானத்தின் பலகனை திறந்து நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா விட்டு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவரே, வந்த கர்த்தரை யாக்கோப்பு விடல. யாக்கோப்பு வந்த கர்த்தரை விடலை. வந்த தேவ பிரசன்னத்தை விடாத இந்த காலை வேளையில விடாம கத்து. யார் இருக்கிறான்னு பார்க்காத. அவங்க பார்க்கிறாங்க, இவங்க பார்க்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. உன்னை பார்க்கிற கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில அவருடைய மகிமை வந்திருக்கிறது. அவருடைய மகா பெரிய கரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மனிதன் குறைபடலாம், ராஜாக்கள் குறைபடலாம், ராஜாக்களுடைய கஜானா குறைபடலாம், தேவனுடைய பண்டகசாலை குறைபடாது. நீ நம்பி இருக்கிற மனிதர்கள் குறைபடலாம், தேவனுடைய பண்டகசாலை குறைபடாது. ஒரு சின்ன மீன் கடல்ல கிடந்து ஓடிக்கிட்டு திரியும் போது நினைச்சிச்சான், கடலெல்லாம் வத்தி போனா நம்ம நிலைமை என்னன்னு நினைச்சான். அல்லையா சொல்லுவோமா? ஒரு சிட்டுக்குருவி யோசேப்பின் களஞ்சியத்தில் கூடு வச்சுக்கிட்டு அது பஞ்சத்தையே பார்க்காம திருப்தியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நினைச்சான், யோசேப்பின் களஞ்சியம் வற்றி போனால் என்ன செய்வது? பாருங்க, யோசேப்பு கடற்கரை மணலை போல எகிப்தில் களஞ்சியங்களை சேர்த்து வைத்தான். கடல் தண்ணி வற்றுமா? அது ஒரு காலம் இருக்குது. அல்லேலூயா. ஒரு சின்ன பையன் நினைச்சானா, நம்ம மேலே பறக்கிற இந்த வானத்தின் காற்றுக்கெல்லாம் நின்று போயிருச்சுன்னா நம்ம என்ன செய்யறது? இப்படித்தான் நிறைய விசுவாசிகள் சபைகளுக்கு போகிற மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க? அந்த மீன் நினைச்சது போல் நினைக்கிற கடத்தண்ணி வற்றி போயிட்டா நம்ம என்ன செய்யறது? அரபிக்கடல் வற்றி போனாலும் தேவனுடைய அன்பு வற்றி போகாது. யோசேப்பின் களஞ்சியங்கள் வற்றி போனாலும் கர்த்தருடைய பண்டகசாலை வற்றி போகாது. 4 பக்கம் வீசுகிற காற்று நின்று போனாலும் பரிசுத்தாவின் காற்று வற்றி போகாது. சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா ஆமென்
போடுங்க தாளத்தை. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலை நேரத்திலே தான் உங்களுக்கு செய்தி. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும். தூதர்கள் கூட்டம் சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே லூசு மாறணும், பெத்தேல ஆகணும். லூசு மாறணும், பெத்தேல ஆகணும். அப்பத்தின் வீடாகணும். என் குடும்பம் அப்பத்தின் வீடாகணும். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். அவருடைய பிரசன்னம் தான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க பிரசன்னத்தால வாலிப தம்பிகளை நிரப்புங்க. ஆமெரா ராமா காத்தோரா ஹந்துரா பௌதரா பலவலவ திரவரா பலவ துரவரா பலவரவரவரவ. ஆமென். ஒருவரும் சும்மா போக கூடாது. ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்பா கரங்களை தட்டி ஆவியானவரே நிரப்புங்கன்னு சொல்லுங்க. அளவில்லாமல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 31, 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று யார் யார் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்களா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படுறாங்களா? ஆனால் இவைகளெல்லாம், இந்த பூமிக்குரிய எல்லா தேவைகளெல்லாம் வேதம் சொல்லுகிறது, உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காலையில் நீங்கள் அவிசுவாசத்தோடு வந்திருந்தால் இன்றைக்கி மாற்றணும். நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? ஜனகரிப்பு ராஜா எசேக்கியா ராஜாவை பார்த்து கேட்குறான், நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? நான் 1,85,000 படைகளோடு வந்திருக்கிறேன் உன்னை பிடிக்க. கீழ்படியிறியா இல்லை தேசத்தை அழிக்கவான்னு கேட்குறான். ஆனால் எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பி இருந்தான். அவன் கேட்டான், நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? கெட்ட வார்த்தையினால லெட்டர் எழுதி அந்த ஜனகரிப்பு ராஜா தன் வேலைக்காரர்கள்ட்ட எசேக்கியா ராஜாட்ட கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டான். அதில் கெட்ட வார்த்தையாக எழுதிருங்கள். நீ எனக்கு கீழ்படினா நீ யூரினைத்தான் சாப்பிடுவ, மலத்தைத்தான் சாப்பிடுவ. நீ மரியாதையா உன் ஜனங்களை நீ என்ன செய்ய, என்னிடத்தில் வந்து சரணட. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த லெட்டரை கொண்டு போய் தேவ சமூகத்தில் விரிச்சான். அதில் எழுதி இருக்கிற வார்த்தைகளை பாருங்கப்பா. பூமியில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் தேவர்கள் அல்லவே, அதெல்லாம் விக்கிரகத்தானே. நீரல்லவோ வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர். உம்முடைய நாமத்தை துதிக்கிற எங்களை நிந்திக்கிறானேன்னு சொல்லி
எசேக்கியா ராஜா பாருங்க, அப்படியே தேவனுக்கு முன்பாக அழுதான். அன்றைக்கு ராத்திரியே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். ஒரு தூதனை அனுப்பினார். 1,85,000 படைகளை சர்வ சங்காரமாக வெட்டி போட்டான். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. அது ஏசாயா 37ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனம் 27வது வசனமாக எடுத்து படிங்க. நம்முடைய தேவன் மகிமையின் ராஜா. சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய தேவன் மகிமையின் ராஜா. சொல்லுங்க. 36வது வசனம், ஏசாயா 37, 36வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, இதெல்லாம் ஒரு தூதன் புறப்பட்டு கர்த்தருடைய பாருங்க, கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் இருக்கிற 1,85,000 பேரை சங்கரித்தான். சொல்லுங்க அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து எசேக்கியா ராஜாவும் ஜனங்களும் பார்க்கும்போது எதிரிகள் எல்லாம் எப்படி கிடந்தாங்களா? செத்த பிரேதங்களாக கிடந்தாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற காரியம் ஆராய்ந்து முடியாத அதிசயமாக இருக்கும். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். இந்த காலை வேளையில் உங்களுடைய விசுவாசம் ரம்மியமாக மாறட்டும். பொம்மியமாக இல்லை, ரம்மியமாக மாறட்டும். நம்முடைய தேவன் அற்பமா அல்ல, சொற்பமா அல்ல. இடங்கொள்ளாமல் போக மட்டும் வானத்தின் பலகணிகளை திறக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறக்கிறவர். யோவான் 1ஆம் அதிகாரம் 51வது வசனம். பின்பு அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் ஏறுகிறதையும் பாருங்க. நாத்தான் வேலுக்கு என்ன சொல்றாரு? நாத்தான் வேலுன்னு சொல்ற ஒரு மனிதன் அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து மேசியா எப்போ வருவார்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ கர்த்தருடைய சீசனாகிய பிலிப்புன்னு சொல்கிற ஒரு மனிதன் போய் அந்த நாத்தான் வேலை சொல்கிறான், நாத்தான் வேலை நீ தேடுகிற மேசியாவை நாங்கள் கண்டோம். நீ தேடுகிற மேசியாவை நாங்கள் கண்டோம். அது யார் அப்படின்னு கேட்குறான். நாசரேத்து ஊரில் இருந்து வந்த இயேசு அப்படின்னு சொல்கிறான். அவன் நம்ப மாட்டேங்கிறான். நாசரேத்து ஊரில் இருந்து ஒரு நன்மையானது வருமா? ஏன்னா அது அந்த ஊர் மோசமான ஊர். அந்த ஊர் மோசமான ஊர். நாத்தான் வேலுக்கு நம்ப முடியல. நாசரேத்து ஊரில் இருந்து ஒரு நன்மையான காரியம் வருமா? நாத்தான் இது பிலிப்பு சொல்றா, வந்து பாரு. அல்லேலூயா. நீ என்னோட வந்து பாரு. நல்லா கவனிக்க தம்பி. நாத்தான் வேலு வர்றான். இயேசு அவனை தூரத்தில் பார்த்து சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே அப்படின்னு சொல்றாரு. நாத்தான் வேலை பார்த்து என்ன சொல்றாரு? கபடற்ற உத்தம இஸ்ரவேலனேன்னு சொல்றார். அவன் ஆச்சரியப்படுறான். என்னை எப்படி உமக்கு தெரியும்? நீ அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்திருக்கும் போதே நான் உன்னை கண்டேன். அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்திருக்கும் போதே உன்னை கண்டேன்னு சொன்ன உடனே, நீர் மெய்யாகவே தீர்க்கதரிசி, நீர் மெய்யாகவே மேசியான்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதை சொன்னதுக்கே நீ ஆச்சரியப்படுறியப்பா. மனுஷகுமாரனத்தில் இருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறதை இது முதல் காண்பாய்.
நம்ம ஆண்டவர் இங்கே பாருங்க, இந்த கால வேளையில் பரலோகத்தின் தேவ தூதர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. சும்மா நான் கத்தலை, பரலோகத்தின் தேவ தூதர்கள் இறங்கி வந்திருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்களை தேற்றுவதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக. வேதனையோடு இருக்கீல்ல, சில பிள்ளைகள் கலக்கத்தோடு இருக்கிறீல்ல, எதிர்பார்ப்போடு இருக்கிறீல்ல, அல்லேலூயா. விசுவாசி, கர்த்தருடைய தூதனானவர் இங்கே வந்திருக்கிறார், தூதர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த ஆண்கள் பகுதியில் இன்னும் விசுவாச கண்கள் திறக்கப்படல. இயேசுவின் நாமத்தினால அவிசுவாசம் விலகட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஒப்புக்கு சப்பாடி போடலையா, சப்படிக்கலை. சொல்லுங்க, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். எல்லாரும் போட்டு அடித்தா நான் அடித்தேன். எதுக்குடா அடித்தேன் அவனை தெரியல. எல்லாரும் கை தட்டினாலுங்க நான் என்ன செஞ்சேன்? கை தட்டினேன். எது கை தட்டினேன் கேளுங்க. எது கை தட்டினீங்க? எதுக்கு கை தட்டினீங்க? என்னை ஆண்டவர் அற்பமாக இல்லை, சொற்பமாக இல்லை, அவர் இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். அவர் என்னை ஆவி ஆத்மா சர்ரத்தை ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறதை இது முதல் காண்பீர்கள். தேவ தூதர்களுக்கு என்ன வேலை தெரியுமா? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க. 14. ஹல்லேலூயா. அப்படி ஆராய்ச்சிக்கிட்டே படிங்க. ஆமே. 1ஆம் அதிகாரம் 14. அது சூப்பர் தான். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு இதெல்லாம் ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை, பரலோகத்தை சுதந்தரிக்க போகிறவர்களுக்கு உதவி செய்யும்படி இந்த தேவதூதர்கள் யார் தெரியுமா? அனுப்பப்படும் பணிவிட ஆவிகள். காலை நேரத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளையே, உனக்காக உங்களுக்காக எனக்காக பணிவிடை செய்யும்படி பரலோகத்தின் தேவன் இந்த கால வேளையில் நம் மத்தியிலே தம்முடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? இப்போ இங்கே பாருங்க, பைபிளை பார்க்காது, இப்போ என்ன பாருங்க, இங்கே பாருங்க. தேவன் இந்த கால வேளையில் உறுதியாக சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்பி. சொல்லுங்க அல்லேலூயா. நீ எங்க இருக்கேன்னு அவர் பார்க்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் பாருங்க, யாக்கோபோட செல்லமா பேசுறார். 13லேருந்து படி. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் முடிக்க போறேன். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று இதெல்லாம் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் என்ன செய்வேன்? தருவேன். உன் சந்ததி எப்படி இருக்கும் சொல்றாரு? பூமியின் தூளை போல இருக்கும். ஆமென். எப்படி சொல்றாரு ஆண்டவர்? அற்பமாவா சொற்பமாவா? எப்படி ஆசீர்வதிக்கிறார் யாக்கோபு? அற்பமாவா சொற்பமாவா? என்ன சொக்கமா சொல்ல மாட்டேங்கிறிய? அற்பமாவா இல்லை, சொற்பமா இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ற? உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கு. புரியுதா?
கர்த்தருடைய ஆசீர்வாதம் சாதாரணம் இல்லை. அல்லேலூயா. வேம்பாத்தில் வெறும் சோப்பு போட்டு வித்துக்கிட்டு இருந்தவங்க, வளைக்கி சிமெண்ட் கல் போட்டு வித்துக்கிட்டு இருந்தவங்க, அந்த குடும்பங்களை இன்றைக்கு ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். இன்னைக்கு பல ஊழியங்களுக்கு லட்ச லட்சமாக அள்ளி கொடுக்குற அளவுக்கு அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இது மாதிரி பல காரியங்களை சொல்லலாம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிங்க, கர்த்தருக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தரை தாளாட்டுங்க இருதயத்தில். என்ன சொல்லுங்க? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் 12வது வசனம் 11, 12 படிங்க. ஒரு இடத்திலே வந்து ராத்தங்கி பாருங்க, பயந்துக்கிட்டு ஓடுறான். மரண பயத்தில் யாக்கோப்பு ஒரு இடத்துல வர்றான், அது இருட்டுப்பட்டு போச்சு. அங்கே ஒரு கல்லை எடுத்து தலைமாட்டில் வச்சு படுத்து கிடக்கிறான் மரண பயத்தில். அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டது. கவனிக்கிறீங்களா? எங்க படுத்திருக்கா? லூசோன்னு சொல்ற ஒரு ஊர்ல ஒரு இடத்துல படுத்து கிடக்குறான். அங்க அவனுக்கு என்ன கனவு வருது பாருங்க. பூமியிலிருந்து ஒரு ஏணி வானத்தை எட்டி இருக்கிறது. அங்கே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும். இதில் உங்கள் வீட்டில் தேவதூதர்கள் ஏறி இறங்கணுமா, பேய் பிசாசு ஏறி இறங்கணுமா? சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ என்ன செய்யணும்? முழங்கால் போட்டு அல்லேலூயா, முழங்கால் படிடுவோம். அல்லேலூயா. தம்பி, உங்க வீடு தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதா மாறணுமா? அதிகாலையில் எழுந்து கர்த்தரை துதி, இரவு நேரத்தில் கர்த்தரை துதி. உங்க வீடு பெத்தேலா மாறணுமா? உங்க வீட்டில் உள்ள கடனுங்கிற லூசு போகணுமா? அந்த குடிகார லூசு மணந்துருமா?